டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டாப் 10, டாப் 5 இந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம். யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறா, யார் எவ்வளவு கோடிகள் சொத்துகள் வச்சிருக்கா, யார் எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கா, யார் எவ்வளவு படங்கள் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நாம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது, இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. பட் எல்லாருக்கும் தெரியற லெவலுக்கு சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பின்னணி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க யாரு அப்படின்றதான் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது ஹீரோவா நடிச்சு கோடிகள்ல சொத்துக்கள் சேர்த்து கோடிகள்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரை பத்தி நமக்கு தெரியும். ஆனா இவங்க ஹீரோவா நடிக்கல, பெரிய அளவுலயும் சினிமால இல்ல, ஆனாலும் இவங்க எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சில நடிகர்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா டாப் 5 லிஸ்ட தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல நாம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஆர்.கே. சுரேஷ் அவர்கள். ஆர்.கே. சுரேஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் களஞ்சியம் ப்ரொடியூசர் அவருடைய பையன் தான் ஆர்.கே. சுரேஷ். இவரோட அப்பா மிகப்பெரிய ப்ரொடியூசர். இவர் சினிமால நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவருக்கு பெரிய ஆசையே கிடையாது. பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இவரோட ஆசையா இருந்திருக்கு. இவர் ஜிம்முக்கெல்லாம் போகிறப்பதான் டைரக்டர் சமுத்திரக்கனி ஜிம் பார்ட்னரா அறிமுகம் ஆயிருக்காரு. சோ அப்படிதான் சமுத்திரக்கனியை இவர் மீட் பண்ணிருக்காரு. சமுத்திரக்கனியை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பார்க்க ஆள் ஹைட் வெயிட்டா நல்லா தானே இருக்கீங்க, நீங்க ஏன் சினிமால நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தான் சினிமாக்குள்ள ஆர்.கே. சுரேஷை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆர்.கே. சுரேஷ் இன்னைக்கு சினிமால பல சர்ச்சைகள்ல மாட்டிட்டு இருக்காரு. சோ பல பிரச்சனைகளை அவர் பேசியிருக்காரு, பல சர்ச்சைகள்லயும் அவர் மாட்டிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவரும் பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள நடிச்சு இப்படி எல்லாம் இருந்து இதுல நான் சம்பாதிச்சு இப்ப ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற, வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. இவரு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். சோ இவரோட அப்பா மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். சோ இவர் சம்பாதிச்சு எல்லாம் சாப்பிடணும், கஷ்டப்படுறாங்க, வாய்ப்பு இல்லாம அப்படின்லாம் கிடையாது. சினிமாவிலே இருந்தாலும் டம்மியா இருந்தாலும் இவங்க எல்லாம் கோடீஸ்வரர்களா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இவருக்கு சினிமாவில வாய்ப்பு எல்லாம் இல்ல, அதனால இவர் கஷ்டப்படுவாரு பணம் வயசு அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசருடைய பையன் தான். சோ இவர் சம்பாதிச்சு சாப்பிடணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இருந்தாலும் இவருக்கு சினிமாவில ஒரு சில சான்சஸ் எல்லாம் கிடைச்சது. அதுல முக்கியமா ஆர்.கே. சுரேஷ் பேசப்பட்ட படம் தாரதப்பட்டை படத்துல வில்லன் கேரக்டர் அவர் பண்ணியிருந்தாரு. பயங்கரமான ஒரு ரோல். சோ எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இருந்து அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு அவர் கண்டிப்பா போயிருப்பாரு. அவரோட ஆசை பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்றது. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார் ரெசிடென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் நிறைய ஸ்டேட்ஸ்ல அவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாம் சினிமாவில டம்மியா இருந்தாலும் இவங்க எல்லாம் கோடீஸ்வரங்களா இருந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா நாம பார்க்க போறது நடிகர் ஜீவன். ஜீவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பீக்ல இருந்தாரு. முக்கியமா நான் அவன் இல்லை அப்படிங்கிற படத்துல எல்லாம் பெரிய லெவல்ல அவர் பேசப்பட்டாரு. அந்த படத்துக்கு அவரை தவிர வேற யாருமே சூட்டா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம ரொம்ப கேஷுவலா நடிச்சிருப்பாரு. நார்மலா பசங்க ஒரு பொண்ணை எப்படி ஏமாத்துவாங்களோ, என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஏமாத்துவாங்களோ அதே மாதிரி அவர் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. சோ நல்ல ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் பெரிய லெவல்ல அவருக்கு ரீச் இல்ல. இன்னைக்கு அவர் அப்படியே கஷ்டப்பட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே சுத்தமான ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஜீவன் இல்லாதப்பட்டவர் அப்படிலாம் கிடையாது. அவர் சினிமால நடிச்சு இன்னைக்கு வாய்ப்பிழந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஜீவனுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் அவங்க அப்பா சொத்துக்களை பார்த்துக்கிட்டு இவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு சாப்பிட்டாலே இவர் பல தலைமுறைக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல அவருக்கு சொத்துக்கள் இருக்கு. சோ ஜீவன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கினதுக்கு அப்புறமா அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, நீ முறையா கத்துக்கிட்டு நீ நடி, அதனால இங்கெல்லாம் நீ கத்துக்கணும், லண்டன்ல போய் கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி நடிப்பெல்லாம் படிக்க வச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் இவர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. சோ இருந்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு சில படங்கள் மட்டுமே தான் அவரோடது பெரிய லெவல்ல போச்சு. அதுக்கப்புறம் நான் அவன் இல்லை 2 கூட பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பெரிய லெவல்ல போகல. நான் அவன் இல்லை 1 மட்டும் தான் போச்சு. சோ இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு வராமலே போயிடுச்சு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஆனாலும் ஒரு நல்ல திறமை மிக்க ஒரு மனிதர் தான். ஏன்னா அவர் பார்க்கவே ஆள் ரொம்ப ஹைட் வெயிட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாரு. முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பா சினிமால இந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தாரு. ஓகே, அப்படி வாய்ப்பு இல்லைன்னு
இல்லன்ற பட்சத்துல இன்னைக்கு அவர் கஷ்டப்படுறாரா அப்படின்னு கேட்டா கஷ்டப்படல. சோ அவருமே ஒரு வெல் செட்டில்டா தான் இருந்துட்டு இருக்காரு. சோ இப்போ வந்து அவர் பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. பட் இவரு சினிமாக்கு வர்றதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா தான் காரணம். ஏன்னா இவரு சூர்யாவோட கிளாஸ்மேட் சின்ன வயசுல இருந்து. சோ சூர்யா ஒரு மிகப்பெரிய ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. அப்ப இவரும் வந்து மிகப்பெரிய ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு. சோ அதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் சூர்யாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னா இவரோட கெப்பாசிட்டி, இவரோட லைஃப் ஸ்டைல், இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பணக்காரரா இருப்பாரு அப்படின்றது. சோ பணக்காரங்க கூட தான் சேருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சூர்யாவால தான் இவர் வந்து சினிமாக்குள்ள வந்தாரு. ஏன்னா சூர்யா தான் ஒரு சில வாய்ப்புகளை என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட்லாம் பண்ணி அவர் உள்ள கொண்டு வந்தது. இருந்தாலும் பெரிய லெவல்ல இன்னைக்கு சூர்யா இருக்கிற மாதிரி ஜீவனால இருக்க முடியல. பட் ஜீவனோட ஆசையுமே பாத்தீங்கன்னா இப்போ பிசினஸ் தான் முழுக்க முழுக்க. அப்பா எப்படி இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனா இருக்காரோ அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நாம பார்க்க போறது வசந்த் ரவி. இவர் வந்து ரொம்ப சின்ன வயசு பையன் தான். சின்ன வயசு பையனா இருந்தாலும் ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாருக்கே வந்து பையனா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்களை சின்ன சின்ன கேரக்டர்லாம் அவர் வந்து பண்ணியிருப்பாரு. யாருப்பா இந்த வசந்த் ரவி, இந்த பையனுக்குலாம் யாரு வாய்ப்பு கொடுக்குறா, எப்படி இவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசுல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ வசந்த் ரவி வந்து வேற யாரும் இல்ல. சோ வசந்த பவன் ஹோட்டல் உரிமையாளர் ரவி முத்து கிருஷ்ணாவுடைய ஒரே பையன் தான் வசந்த் ரவி. சோ இவருக்கு இந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலதான் பெரிய பெரிய நடிகர்கள் கூட சின்ன சின்ன ரோல்ல வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. சோ வசந்த பவன் ஹோட்டலை பத்தி சொல்லணும்னா சோ வருஷத்துக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து டர்ன் ஓவர் வந்து 100 கோடி ரூபாய் வருதுன்ற மாதிரி ஒரு தடவை நடத்தின ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பையன் பண்ண பல படங்களுக்கு வசந்த பவன் ஹோட்டல் அந்த உரிமையாளருமே பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு பார்ட்னர்ஷிப். அதனாலதான் இவங்க பையனுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமால வாய்ப்புகள் தானாவே தான் கிடைக்கும். இப்பெல்லாம் பணம் கொடுத்து கூட வாங்கினா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு. சோ அதனாலதான் இந்த சின்ன வயசுல இவருக்கு வந்து பெரிய பெரிய ஆட்களோட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சோ முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் அவங்களோட அப்பா தான். இவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர் வந்திருந்தாலும் இவங்க எல்லாம் யாருப்பா சினிமால இல்லாம பாவமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் தோற்றம். ஆனா இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகளா இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் சத்யன். இவர் வந்துட்டு நிறைய காமெடி ரோல்ல நம்ம பார்த்திருப்போம். முக்கியமா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நண்பன் படம் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இவருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. சோ இவரை வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சத்யராஜோடைய சொந்தக்காரர் தான் சத்யன். சோ அவர் மூலமா தான் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை வந்து அது கிடையாது. சத்யனுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். மாடம்பட்டி சிவகுமார் அப்படின்றவர் அந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே தெரியும். அவரு பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பையன் தான் சத்யன். அதாவது மாடம்பட்டி சிவகுமார் தான் சத்யராஜுக்கே ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட பையன் வந்து சத்யன் அவர் வந்து சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. சோ இப்படிதான் உண்மையிலே வந்ததே தவிர சத்யராஜால சத்யன் வந்து சினிமாக்குள்ள வரல. சத்யனுடைய அப்பாவால தான் சத்யராஜ் அவர்கள் சினிமாக்குள்ள வந்திருக்காரு. சோ சத்யராஜுமே பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ், கட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல கோடி சொத்துக்கள் சேர்த்து இன்னைக்கு லைஃப் செட்டில்டா இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சத்யனுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இருந்தாலும் பெரிய லெவல்ல அவர்லாம் வரலையே, அப்ப அவர்லாம் வந்து இப்பெல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும் மக்கள் கிட்ட. ஏன்னா அவங்க எல்லாம் வாய்ப்புகள் இல்லாம ஆள் அடையாளமே தெரியாம கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். கிடையாது. சத்யனுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசரா இருக்கிறதுனால சத்யனுக்கு பல பிசினஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அவர் அதையும் பாத்துக்கிறாரு. சினிமாக்குள்ள ஆசை இருந்ததுனால அவர் வந்து சினிமாக்குள்ள வந்தாரு. ஆனா வரும்போதே அவர் வந்து காமெடியனாவோ சின்ன சின்ன ரோல் ஆவெல்லாம் பண்ணல. அவர் வந்துட்டு ஹீரோவாவே 2 படம் வந்து சத்யன் பண்ணிருக்காரு. சோ அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதே அவங்களோட அப்பா மாடம்பட்டி சிவகுமார் தான். இளையவன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிருக்காரு. கௌசல்யா நடிகை கௌசல்யாவும் சத்யனும் ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இளையவன் படத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்ற ஒரு படத்திலையும் சத்யன் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் வராம போனதுனால அடுத்து சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் காமெடிக்குள்ள அவர் வந்திருந்தாரு. சோ இவங்க எல்லாம் வந்துட்டு சினிமால திடீர்னு வராங்க, திடீர்னு போறாங்க. சோ இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமால எந்த ஒரு வருமானமும் எந்த ஒரு வரவேற்பும் இருக்காது. இவங்க எல்லாம் வந்து படம் நடிக்கும் போது நம்ம பெருசா பாக்குறோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து பின்புலமா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்க எல்லாம் வந்து கோடீஸ்வரர்களுடைய மகன்களா இருக்காங்க. நம்ம லாஸ்டா பார்க்க போறது நடிகர் அசோக் செல்வன். இவர் வந்துட்டு ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தெகிடி படம். அதுக்கு முன்னாடியும் ஒரு சில படங்கள்ல இவர் பண்ணிருக்காரு. இவர் பண்ண ஒரு சில படங்களுடைய சீன்ஸ் வந்து தூக்கி இருக்காங்க. இவர் வெளியிலேயே தெரியாம தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணி தான் இவர் வந்துட்டு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல நடிச்ச ஒரு படம் வந்து தெகிடி. அது ஒரு அளவுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு வரவேற்பை பெற்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓ மை கடவுளே. இதுவும் பெரிய லெவல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்துச்சு. சோ இவருடைய ஓ மை கடவுளே படத்துக்கே ப்ரொடியூஸ்
ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் செல்வனுடைய ஓன் சிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப தங்கச்சி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப அப்பா எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாரும் யோசிச்சே பார்க்கணும். அதை தாண்டி உங்களுக்கு பிசினஸும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒரு சில படங்கள் வந்து அவங்க தங்கச்சி ஓன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அசோக் செல்வனை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தனிப்பட்ட சொத்துக்கள், தனிப்பட்ட ஒரு பிசினஸ் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவரு கீர்த்தி பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கீர்த்தி பாண்டியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பாண்டியனுடைய பொண்ணு. சோ அவரு ஓல்டு ஆக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு. சோ அவருமே பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கூட நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி கேள்விப்பட்டோம். அவர் வந்துட்டு ஒரு மலைப்பகுதியில ஒரு தனியா இடம் வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு அருவி இருக்கிறதுனால அந்த அருவி முழுக்க முழுக்க அவருக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ சொந்தமா அருவி வச்சிருக்கக்கூடிய ஒரே நடிகர் வந்து அருண் பாண்டியன் தான். அது மட்டும் இல்லாம அருண் பாண்டியன் நிறைய பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில கம்பெனிகளுக்கு அவர் சேர்மேனாவும் இருக்காரு. சோ அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கீர்த்தி பாண்டியனுக்கு நிறைய பங்கு இருக்கு. சோ கீர்த்தி பாண்டியனுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து அசோக் செல்வனுக்கும் சேர்ந்துதான் வரும். அதனால அசோக் செல்வனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வீட்டு சைடும் சரி, ஒய்ஃப் வீட்டு சைடும் சரி, ரெண்டு சைடுமே பயங்கர வெயிட்டான ஒரு பார்ட்டி தான். சோ அசோக் செல்வன்லாம் வாய்ப்பு இல்லாம, படங்கள் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்களோட அப்பாக்கள்லாம் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. இவங்கெல்லாம் மறைமுக கோடீஸ்வரர்களா தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ராஜ வாழ்க்கை தான் இவங்க எல்லாம் சினிமால இருந்தாலும் இல்லனாலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ராஜ வாழ்க்கை வாழறதுக்காக சினிமாவில தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பின்புலம் இல்லாம. இவங்க எல்லாம் பின்புலம் இருந்தும் ஈஸியா சினிமால வாய்ப்பு கிடைச்சும் பெரிய லெவல்ல போகல. ஆனாலும் இவங்க எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுலதான் இன்னைக்கு நாம பார்த்தோம் ஒரு சிலரை. அதுலயும் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ராஜ வாழ்க்கை வந்து மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பத்திலாம் நாம பார்க்கலாம். நான் சொன்ன இந்த 5 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.